என் லைஃப்பில் எல்லாம் கண்டென்ட் இல்லை. இது நான் கேன வீடியோஸில் இப்போதைக்கு சொல்லியிருக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு மேஜரான இது நடக்குது. பட் அதே நேரம் அது எந்த ஸ்டோரி இல்லை உங்களுக்கு சொல்லதுக்காண்டி. அதே நேரம் அதால் நான் என்ன நடக்குதுன்னு ஷேர் பண்ண முடியாது. இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். எனக்கு என்ன நடக்குதுண்டு, ஆனால் மற்றவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஷேர் பண்ண முடியாது. இனி உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, இந்த கம்மிங் ஃபியூ வீக்ஸ், ஃபியூ மந்த்ஸில் உங்களுக்கு தெரியும் தமிழ் லைஃப் கோச்சுக்கு கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் மாறுறாண்டு உங்களுக்கு நான் முதலே சொல்லிட்டேன். தமிழ் லைஃப் கோச் கோபம் கூட வருதுண்டு. என் தமிழ் லைஃப் கோச் எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷரில் நிற்கிறார். பட் அப்படியே தான் நடக்கும். கன பேர் இருந்து சொல்லுவேங்க, இல்லை சுஜா நீங்கள் சொல்லலாம் தானேன்ட்டு. நோ, ஏன்னா சொன்ன மாதிரி அது எந்த நியூஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணாததுக்கு நான் இந்த ஸ்டோரியில் நான் சைட் கேரக்டர், மெயின் கேரக்டர் இல்லை. அதால் நான் சொல்ல மாட்டேன். பட் அதே நேரம் நான் இதில் மெயின் கேரக்டராக வாரேனோ அந்தந்த கதை நான் சொல்லுவேன் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன இதில் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேனோ அது நீங்கள் அப்படியே எடுங்கோ. இருந்து யோசிக்காதீங்க, ஓ இதான் நடக்குது அதான் நடக்குதுன்ட்டு இருந்து உங்களோட தமிழ் ஆண்டி வேஸில் இருந்து ஒரு ஸ்டோரி ஒன்று கொங்கொக்ட் பண்ணாதீங்க மண்டேக்குள்ளே. அந்தந்த நேரம் வரப்போது நானே உங்களுக்கு சொல்லுவேன் என்ன நடக்குதுன்ட்டு. நானும் சுஜுவும் absolutely fine, we're doing really well. ஆனால் ஒரு அடல்ட்டாக இருந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு கணக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அவுட்சைட் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை தவிர எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதால் வேறு வேறு விஷயம் நடக்கும். அண்ட் அந்தந்த நேரம் இப்போ ஸ்டோரியை முழுக்க சொல்லாமல் உங்களுக்கு நான் மணிரத்னம் படம் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லுவேன். பட் இந்தந்த நேரம் நான் உங்கள்கிட்ட கேள்வி ஒன்று கேட்காது. ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணுங்க. பட் கணக்கு கேள்விங்க கேட்டிங்கன்னா நான் பதிலே சொல்ல மாட்டேன். அதுக்கு இட் இஸ் வாட் இட் இஸ். ஆனால் போக போக பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. தேங்க்யூ.